வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோ ஒரு மிக்சடு vlog தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சண்டே vlog பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் வீக்குக்கான மெனு பிளான் வீடியோ பார்க்க போகிறோம். அது இல்லாமல் நான் ஒரு சின்னதாக ஒரு சேமிப்பு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி எதுக்கு சேமிக்கிறேன், எப்படி அந்த சேமிப்புக்கு எனக்கு பணம் வருது அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து சிறு சேமிப்பு பண்ணணும் இல்லை சேமிப்பு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா நமக்கான அந்த சேமிப்புக்கான சந்தர்ப்பங்களை நம்ம தேடிட்டே இருக்கணும். அது சின்ன தொகையாக இருந்தாலும் சரி, பெரிய தொகையாக இருந்தாலும் சரி, சேமிப்புக்கான ஒரு சந்தர்ப்பம் வரும்போது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கணும். எல்லாமே இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து சண்டே vlogலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி தான் இந்த வீடியோ வந்துடும். இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே எந்திரிச்சாச்சு. சர்ச்சு கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்புமாவும் வாழைப்பழமும் சாப்பிட்டுட்டு தான் கிளம்புனோம். அதுக்கப்புறம் சர்ச்சுக்கெலாம் போயிட்டு முடிச்சுட்டு வரும்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பசியாக தான் இருந்துச்சு. உப்புமா சாப்பிட்டு போனது. வரப்பவே வந்து பார்த்திங்கன்னா வடையும் கொஞ்சம் வெங்காய போண்டாவும் வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்து அதை சாப்பிட்டுட்டு காஃபி குடித்ததுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கண்ணே தெரியும். மோஸ்ட்லி வந்து முன்னாடி சாப்பிடாமல் போயிடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னு தெரியல, கொஞ்சம் ரெடி பண்ணிட்டாங்க. உப்புமா சாப்பிட்டு போனதே வந்து பசிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து காஃபி வடை அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து ஃபிஷ் தான் ஸ்பெஷல். ஸோ ஃபிஷ்ஷை வந்து பொரிக்கிறதுக்கு தனியாக மேரினேட் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் குழம்புக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. 2 ஃபிஷ்ஷுமே தனித்தனியாக மேரினேஷன் போட்டு வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பொரியல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபிஷ்ஷு ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே இங்கே வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இடையில இப்போ கொஞ்சம் அதிகமாக ஃபிஷ்ஷு சேர்த்துக்கிறோம். முன்னாடி ரொம்ப கேப் விடுவோம். இப்போ வந்து உடம்புக்கு வந்து அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால ஃபிஷ்ஷு சேர்க்க ஆரம்பிச்சிருக்கோம். சிக்கன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணணும். இன்னொன்று வெயில் காலம் வந்துருச்சு. அதிகமாக சிக்கன் சேர்க்கறதுனால நமக்கு வந்து நிறையா உபாதைகள் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபிஷ் எடுத்துக்கிறது பெட்டர். இப்போதைக்கு வந்து மணி 3 ஆகிடுச்சு. சாப்பிட உட்காந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமாக பசி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் ரசம். இதுதான் எங்களோட இன்றைக்கி சிம்பிள் நான்வெஜ் லஞ்சு. ஃபிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த மட்டும் 1 டேக்கு நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் எடுக்க மாட்டேங்குது. பார்ப்போம், நாளைக்குமே லஞ்சுக்கு அதுதான் நினைக்கிறேன். பார்ப்போம். சூப்பராக வந்துருந்துச்சு குழம்பு. நாங்கள் வந்து ஃபிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா இங்கே மார்க்கெட்லேயே வாங்கிடுவோம். ஃப்ரைடே மார்க்கெட்டு, வெனஸ்டே மார்க்கெட்டில் கிடைக்கும். நான் ஃப்ரைடே மார்க்கெட்டில் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் ஒரு புதுசாக ஒரு சேமிப்பு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 2025 நான் செய்ய போகிற ஒரு 10 சிறு சேமிப்பு, 10 வகையான சிறு சேமிப்பு போட்டிருக்கேன். அதோட சேர்த்து இப்போ இது 11 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பாருங்கள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வேலைக்கு எடுத்துகிட்டு போகிற பேக் இருக்கு இல்லையா, இந்த பேக்கில் நான் ஒரு சின்னதாக ஒரு பவுச் வச்சுருப்பேன். இதில் என்ன அப்படின்னா, இப்போ நான் பஸ்ஸுக்கு காசு எடுத்துகிட்டு போகிறேன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சில பஸ்ஸில் 50 ரூபா டிக்கெட் வரும், சில பஸ்ஸில் 47, சில பஸ்ஸில் 37 தான் வரும். ஆனால் நான் 50 ரூபா கணக்கு பண்ணி தான் வந்து எனக்கு டீயே போட்டிருப்பாங்க. அப்போ நான் அதில் மிச்சப்படுற காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து புது நோட்டாக மாற்றி இதில் பவுச்சில் போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பவுச்சில் வந்து பணம் சரியாக நிற்க மாட்டேங்குது. அதனால சரி, ஒரு புதுசாக ஒரு ஆன்லைனில் ஒரு பவுச் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு மீஷோவில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஆக்சுவலாக பார்க்க போனால் இப்போ நான் இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து எனக்கு டீ அமௌண்ட் 100 ரூபா வரும். இப்போ நான் 100 ரூபா எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ நான் 37 ரூபா டிக்கெட் பஸ்ஸில் to and fro நான் போனேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 13 ரூபா, ஈவினிங் ஒரு 13 ரூபா மிச்சமாகும். ஸோ ஒரு டோட்டலி ஒரு 26 ருபீஸ் வந்து எனக்கு மிச்சமாகுது. இதை நான் அப்படியே இந்த பேக்கில் போட்டு வச்சுருவேன். என்னோடய பேக்லேயே போட்டு வச்சுருவேன். அந்த சில்லறையெல்லாம் சேர்ந்து இப்போ ஒரு 2-3 நாளைக்கு, சில நாள் 50 ரூபா பஸ் தான் கிடைக்கும், அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி சேர்க்கக்கூடிய பேக்கில் இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை வைக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஜென்ஸ் பர்ஸ் தேடிட்டு இருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் இருந்துச்சு. கார்டு ஹோல்டர் ப்ளஸ்ஸு மணியும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. சரி, ஓகே, நீட்டாகவும் இருக்குது. நமக்கு இந்த அமௌண்ட் வந்து நான் தொடவே மாட்டேன். அது பாட்டுக்கு பேக்கில் சேமிச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்காவது ரொம்ப எமர்ஜென்சி நான் மட்டும்தான் அதுலேருந்து எடுப்பேன். இப்போ பாருங்கள், இந்த 2 மாதத்தில் பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட் மிச்சம் பண்ணியிருக்கேன்னு. எல்லா நாளுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 37 ரூபா பஸ் பிடிக்க முடியாது. அதனால் எவ்வளோ சேர்க்க முடியுமோ சேமித்து அதை வந்து இப்போ 50 ரூபா புது நோட்டு, 20 ரூபா புது நோட்டு வரும்பொழுது அந்த புது நோட்டை போட்டுட்டு இதில் இருக்கக்கூடிய சில்லறையை எடுத்து மாற்றிடுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சேமிப்பை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா சிறுதுளி பெருவெள்ளம் தான். பார்ப்போம் 1 இயருக்கு வந்து எவ்வளோ சேர்க்க முடியுது அப்படின்னு பார்ப்போம். 2 மாதத்துல பாருங்கள் எவ்வளோ ரூபா சேர்த்துருக்கேன்னு. இப்போ ஒரு நாளைக்கு 26 ரூபா அப்படின்னா ஒரு 2-3 நாளைக்கு அந்த பஸ்ஸை பிடிச்சோன்னா 4 நாள் 26 ரூபா சேமிச்சிருவேன். இப்போ 47 ரூபா வண்டியில் போனேன்னா ஒரு நாளைக்கு 6 ரூபா சேமிப்பேன். இந்த மாதிரி சிறிதாக கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து அந்த பவுச்சில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதுக்குன்னு ஒரு புது பவுச் வாங்கிட்டேன். அப்படி பேக்கில் இருக்கும், சில சமயம் மிஸ் ஆகிடுங்கிறதுனால அந்த மாதிரி பவுச் போட்டு நீட்டாக வச்சுக்கிறது. லாஸ்ட் வீக்கான வெஜ் ஷாப்பிங் வேணும் பார்க்கலாம். லாஸ்ட் வீக் வந்து நான் மண்டே சந்தையில் தான் வந்து வாங்கினேன். பாருங்கள், தக்காளி வெங்காயம் வந்து சுத்தமாக இல்லை, அதனால அது ரெண்டையுமே எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. இந்த தடவை காய் கொஞ்சம் சீப்பாக தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பூண்டு கொஞ்சம் வாங்கினேன், ஒரு 1/2 kg கிட்ட போல் வாங்கினேன். ஏன்னா பூண்டு இப்போ ரேட்டு கம்மியாக இருக்கிறப்ப அப்பப்போ வாங்கி வச்சுக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் பூண்டு வாங்கி இது பண்ணியாச்சு. அப்புறம் உருளைக்கிழங்கு பீட்ரூட் வாங்கினேன். உருளைக்கிழங்கு எப்படியுமே வாரத்தில் எல்லா வாரமே எடுத்துருவோம். பசங்களுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுக்குறதுக்கு அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்புறம் பீட்ரூட் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பீட்ரூட் எடுத்துருந்தோம். இதுவுமே தட்டில் வச்சுருந்தாங்க. 20 ரூபாய்க்கு எவ்வளோ பீட்ரூட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 2 தேங்காய் வாங்கினேன். அதுக்கப்புறம் நல்லா பிஞ்சு பொடலங்காவாக இருந்துச்சு. ஸோ இதுவுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இது ஒரு நாள் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே பாருங்கள் 1/2 kg கிட்ட பொடலங்காய் வாங்கினேன். தேங்காய் வந்து கண்டிப்பாக இந்த தடவை 2 தேங்காவாக வாங்கிட்டேன். அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி அந்த கட்டு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா. இதுதான் வந்து லாஸ்ட் வீக் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு கட்டி கீரை வாங்கினேன். அதை க்ளீன் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க, அதனால் வீடியோவில் வைக்க முடியல. மண்டே வந்து எனக்கு லீவ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் லாஸ்ட் மண்டே வந்து சிக்கன் கிரேவி சிக்கன் பிரியாணி தான் செஞ்சோம். அது ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்னிங் வந்து தோசை சிக்கன் குழம்பு, மதியம் வந்து சிக்கன் பிரியாணியும் சிக்கன் 65 அந்த கிரேவியை தொட்டு சாப்பிட்டுட்டோம். இங்கே மண்டே வந்து லோக்கல் ஹாலிடே, அதனால் அன்றைக்கி காலேஜ் லீவு, வீட்டில் இருந்ததுனால கொஞ்சம் என்வி எடுத்துக்கிட்டோம். அப்புறம் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா தோசை வந்து அப்புறம் இட்லி பொடி வச்சு மண்டேவோட மெனுவை முடிச்சாச்சு. அப்புறம் செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா காலையில் வீட்டிலையே இட்லி வெங்காய சட்னி சாப்பிட்டு போனேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இட்லி இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக ஆசையாக இருக்குது சாப்பிட்ணுன்ட்டு. முன்னாடியெல்லாம் இட்லினாலே பிடிக்காது, இப்போ என்னன்னு தெரில, இட்லி தோசை தான் பிடிச்சிருக்கு. சப்பாத்தி பூரியெல்லாம் வந்து பெருசாக பிடிக்க மாட்டேங்குது. அன்றைக்கி மதியம் வந்து பார்த்திங்கன்னா கீரை பொரியல் பண்ணியிருந்தோம், பீட்ரூட் பொரியல் பண்ணியிருந்தோம். அப்புறம் சாம்பார், வீட்டில் இருந்த முருங்கைக்காய் போட்டு சாம்பார், ரைஸு. இதுதான் வந்து மதியானத்துக்கான லஞ்சு. பீட்ரூட் ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டேன், அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சேர்த்துருக்கேன். இதில் பிக்சரில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி குருமா, உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு குருமா வச்சு சப்பாத்தி போட்டுக்கிட்டோம். இது ப்ரோட்டீனுக்காக நல்லா நம்ம சேர்த்துக்கிறது பெட்டராக இருக்கும். ஆக்சுவலாக பூரி போடணும்னு பிளான், நைட்டு வேணான்னு சொல்லிட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தீங்க. அதனால் அந்த பட்டாணி குருமா 2 வேளைக்காக செஞ்சு அன்றைக்கி அடுத்த நாள் மார்னிங்க்கும் செஞ்சு எடுத்து வச்சுருந்தோம். நான் மார்னிங் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக மாவு பசைஞ்சு பூரி போட்டு நான் காலேஜுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்புறம் மதியம் வந்து அன்றைக்கி வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பூரி சாப்பிட்டது ஹெவியாக இருந்ததுனால நீங்கள் மெதுவாக தக்காளி சாதம் மட்டும்தான் செஞ்சுக்கிட்டோம். தொட்டுக்க பெருசாக செய்யலை, கொஞ்சம் முறுக்கு இருந்துச்சு, அதை தொட்டு சாப்பிட்டு அன்றைக்கி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு வந்து சேமியா உப்புமாவும் ஜீனியும் தொட்டு சாப்பிட்டோம். உப்புமா சாப்பிட்ற அன்றைக்கி ஆக்சுவலாக நாங்கள் வாழைப்பழம் வந்து சேர்த்துக்கிறோம். அது வீடியோவில் வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். உப்புமா வாழைப்பழம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாருக்கும் இப்போ ஃபேவரட் ஆகிடுச்சு. அப்புறம் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா கேழ்வரகு புட்டு செஞ்சுருந்தோம். நிறையா சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தீங்க ரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேறு ராகி கேழ்வரகு அந்த மாதிரி சேர்த்துக்க சொல்லி, அதனால் ராகி புட்டு செஞ்சுருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி மதியம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் முருங்கைக்காய் போட்டு புளிக்குழம்பு, முருங்கைக்காய் பூண்டு போட்டு புளிக்குழம்பு, பொடலங்காய் பொரியல் வந்து பண்ணியிருந்தோம். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன். முன்னாடியெல்லாம் புளிக்குழம்பு பிடிக்காது, இப்போ ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நைட்டுக்கு வந்து சேமியா உப்புமா தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சோம். இப்போ டக்குன்னு சீக்கிரம் சாப்பிட்டுட்டு படுக்கணும், ரொம்ப லேட் ஆகிடுது. ஸோ அதனால் தோசை அவாய்ட் பண்ணிவிட்டு உப்புமா செஞ்சுட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை மார்னிங் வந்து தோசை சாம்பார் தான். சாம்பார் வைக்கிற அன்றைக்கி தான் எனக்கு என்னென்னு தெரியல, ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்புறம் மதியத்துக்கு வந்து சாம்பார் சாதம், சாம்பார் ரைஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு இருந்துச்சு. ஸோ உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு போகிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆசையாக இருக்குது எப்படா லஞ்ச் பாக்ஸை தரப்போன்ட்டு. வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வாரத்துக்கான ஃபிஷ்ஷு இறால் கொஞ்சம் வாங்கினேன். தோசையும் இறால் தொக்கும் செஞ்சு வெள்ளிக்கிழமை நைட்டு இறால் தொக்கு செஞ்சு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து தான் ஃபிஷ் வச்சுக்கிட்டோம், சாட்டர்டே சண்டே. ஸோ இதோட இந்த லாஸ்ட் வீக் மெனு பிளான் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய சிறு சேமிப்புகள் பற்றியும் ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.